Hi friends, இந்த வீடியோல நம்ம ஜூன் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு இஸ்ரோ சேட்டலைட்ஸ்ல லான்ச் பண்ணிருக்கு. எந்த சேட்டலைட் அப்படின்னா கேப்டோசாட் 2E அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் சேட்டலைட். அது கூட இன்னும் ஒரு 30 நானோ சேட்டலைட்ஸையும் லான்ச் பண்ணிருக்கு. லான்ச் வெஹிக்கிள் வந்து PSLV C-38ன்றது தான். எங்கிருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 30 நானோ சேட்டலைட்டில் 29 சேட்டலைட் வந்து ஒரு 14 நாடுகளுடையது. ஒரு சேட்டலைட் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நூருல் இஸ்லாம் யூனிவர்சிட்டியோடது. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, 15 நாட்கள் நடக்கக்கூடிய ஜாயிண்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ், அதுக்கு பேரு எக்ஸ்மைட்ரி 2017. இது எந்த இரு நாடுகளுக்கு இடையில நடக்குதுன்னா இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையில நடக்குது. இது இப்ப ரீசெண்டா ஜூலை 3ஆம் தேதி வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கிற பேக்லாக்ன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. தேர்ட் பாருங்க, யுனெஸ்கோ வந்து அகமதாபாத்தை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சிட்டியா டிக்ளேர் பண்ணிருக்கு. ஃபோர்த் பாருங்க, வேர்ல்டு பேங்க் வந்து $250 மில்லியன் வந்து நம்ம இந்தியாவுக்கு லோன் கொடுத்துருக்கு. எதுக்காக அப்படின்னா ஸ்கில் இந்தியா மிஷனுக்காக. இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற யூத்துக்கெல்லாம் லோன் கொடுக்க போறாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, யுனெஸ்கோவினுடைய 41வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்து ஜூலை 2ல இருந்து ஜூலை 12 வரைக்கும் போலாந்துல இருக்கிற காக்கோ என்ற இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஃபிஃபா கான்ஃபெடரேஷன்ஸ் கப் 2017 அந்த கப்பை வந்து எந்த ஃபுட்பால் டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. 7th ஒன் பாருங்க, இந்தியாவினுடைய பெரிய குளோபல் ஸ்கில் பார்க் வந்து போபாலில் வரப்போகுது. 8th ஒன் பாருங்க, இந்தியா $5 லட்சம் UN பீஸ் பில்டிங் ஃபண்ட்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் அமைதியை வளர்க்கறதுக்காக. 9th ஒன் பாருங்க, இந்தியாவினுடைய முதல் மெகா ட்ரேட் ஈவெண்ட், அது எதுக்கான ட்ரேட் ஈவெண்ட்னா டெக்ஸ்டைல் செக்டாருக்கான ட்ரேட் ஈவெண்ட். இதை குஜராத்ல இருக்கிற காந்தி நகர்ல மகாத்மா மந்திர்ல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி வைத்தார். 10th ஒன் பாருங்க, த எமர்ஜென்சி இந்தியன் டெமோக்ரஸிஸ் டார்க்கஸ்ட் ஹார். இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ் அவர்கள். 11th ஒன் பாருங்க, ரீசெண்டாக நம்ம பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பஞ்சாப்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஸ்கீமை அறிவிச்சிருக்கு. ஈவன் நர்சரியிலேருந்து PhD வரைக்கும் பஞ்சாப்ல படிக்கிற எல்லா பெண் குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ. 10th ஒன் பாருங்க, பிரிக்ஸ் கேம்ஸ் 2017 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் கேம். இது இப்போ வந்து சைனால ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 12th ஒன் பாருங்க, GSTயை ப்ரமோட் பண்றதுக்காக இருக்கிற இப்போ புதிய பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள். பாருங்க, அன்னபெல் மேத்தா அப்படின்றவங்களுக்கு புதுசா ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அது என்ன மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBEன்றது, அதாவது மெம்பர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் தான். இந்த எதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்னாலயா அப்படின்ற அமைப்போட பிரசிடெண்டா இருந்து 40 வருடங்களாக மும்பையில் இருக்கிற அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இந்த மெம்பர்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அன்னபெல் மேத்தான்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கரோட மதர் இன்லா. 14th ஒன் பாருங்க, 2017க்கான மேன் புக்கர் பிரைஸை வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் கிராஸ்மேன்றவர் தான். இவருடைய நாவலான எ ஹார்ஸ் வாக்ஸ் இன்டு எ பார் அப்படின்ற புக்குக்காக தான் இந்த பிரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர். இஸ்ரேலை சேர்ந்த ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மேன் புக்கர் அவார்ட் வாங்குறது இதுதான். 15th ஒன் பாருங்க, ஜூன் 16 அன்னைக்கு நடந்த தன்னுடைய 50வது கான்வகேஷன் விழாவில் IIT கான்பூர் வந்து PT உஷா அவங்களுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கு. என்னத்துலனா டாக்டர் ஆஃப் சயின்ஸ்ல ஒரு கௌரவ டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்கு. 16th ஒன் பாருங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம், இந்த 3 கம்பெனிஸும், அதாவது இந்த 3 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கு. அது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $40 பில்லியன் அளவில் மகாராஷ்டிராவில் இருக்கிற ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸை நிறுவனத்துக்கு தான். 17th ஒன் பாருங்க, இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ரயில் டனல் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்லி நதிக்கு அடியில் கட்டிட்டு இருக்காங்க. இது ஹவுராவையும் கொல்கட்டாவையும் இணைக்கிற மாதிரி கட்டப்பட்டு இருக்கு. 18th ஒன் பாருங்க, 2017ஆம் ஆண்டுக்கான கலிங்க லிட்ரரி அவார்ட் வந்து ஹரிபிரசாத் தாஸ் அவருக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் 19th ஒன் பாருங்க. நேபாள் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த மலை ஏறுபவரான லவ்ராஜ் சிங் தர்மசக்து அப்படின்றவரை கௌரவிச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தில் 6 தடவை ஏறினதுக்காக. 20th ஒன் பாருங்க. விஜயா பேங்க் வந்து நம்ம இந்தியாவில் 100 டிஜிட்டல் வில்லேஜஸ் செட்டப் பண்ண திட்டமிட்டிருக்கு. 21st ஒன் பாருங்க. நம்ம உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து டாக்டர்களுக்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜை வந்து 60லேருந்து 62 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. இன்னொன்று பாருங்க. இப்போ 2017ஆம் ஆண்டில் நம்ம தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் டாப் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர் அண்ட் தூத்துக்குடி. அதே மாதிரி கடைசியாக இருக்கிற 3 டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தேனி. 23rd கொஸ்டின் பாருங்க. குழந்தைகளுடைய ஆரம்ப கால வளர்ச்சியில் அப்பாவோட பங்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்றத எடுத்து கூறும் விதமாக நடத்தப்படுற யூனிசெஃபோட சூப்பர் டேட் கேம்பெயினில் நம்ம சச்சின் டெண்டுல்கரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. 24th கொஸ்டின் பாருங்க. ரீஜனல் சில்க் ரிசர்ச் அண்ட் ப்ரொடக்ஷன் சென்டரை வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோரக்பூரில் செட் பண்ண போகிறாங்க. 25th ஒன் பாருங்க. ஆல்ரெடி சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளா வந்து ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்ஸாக இருந்தது நம்ம இந்தியாவில். இப்போ இந்த வரிசையில் 4th உத்தரகாண்டும் 5th ஹரியானாவும் இணைஞ்சிருக்கு. 26th கொஸ்டின் பாருங்க. ஜூன் 30, 2017 அன்னையிலிருந்து நம்ம இந்தியாவினுடைய புதிய அட்டார்னி ஜெனரலாக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட்டையன் கட்டன்கோட் வேணுகோபால் அவர்கள். இவரை ஷார்ட்டா KK வேணுகோபால் அப்படின்னு சொல்லுவாங்க. 27th ஒன் பாருங்க. NDRF அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இதோட புதிய சீஃபா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் அவர்கள். 28th ஒன் பாருங்க. நம்ம இந்தியாவினுடைய புதிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சல் குமார் ஜோதி அவர்களை. யூஸ்வலா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது அவங்களுக்கு 65 வயது வர வரைக்கும். அதாவது 2ல எது ஃபர்ஸ்ட் இருந்தோ அதான். 9th ஒன் பாருங்க. ஸ்விஸ் நேஷனல் பேங்கோட அனாலிசிஸ் படி 2016ஆம் ஆண்டு ஸ்விஸ் பேங்க்ல செலுத்தப்பட்ட பண மதிப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து 88வது இடத்துல இருக்கு. 8th ஒன் பாருங்க. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்களோட அறிக்கைப்படி வேர்ல்ட் டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ்ல 63 நாடுகள்ல இந்தியா 51வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதே வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ்ல 63 நாடுகள்ல இந்தியா 45வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2017 படி 163 நாடுகள்ல இந்தியா 137வது இடத்தை தான் பிடிச்சிருக்கு. 22nd பாருங்க. நெதர்லாந்தில் தி ஹாக்ன்ற இடத்துல நடந்த ஒரு விழாவில் உயரிய பரிசான யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் அவார்டை தன்னுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமான கன்யாஸ்ரீ பிரகல்பா அதாவது கேர்ள் சைல்டு அப்படின்ற ஸ்கீம்காக வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் வாங்கியிருக்காங்க. 33rd பாருங்க. ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டைட்டில் பற்றி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மென் சிங்கிள்ஸ் வந்து ஸ்பெயினை சேர்ந்த ரஃபால் நடால் வின் பண்ணியிருக்காரு. இது அவருடைய 10th ஃப்ரெஞ்ச் டைட்டில். நெக்ஸ்ட் விமன் சிங்கிள் பார்த்தீங்கன்னா லாட்வியாஸ் ஜெலினா ஒஸ்டபென்கோன்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். மிக்சட் டபுள்ஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணாவும் கனடாவை சேர்ந்த கேப்ரிலா டப்ரவ்ஸ்கியும் வாங்கியிருக்காங்க. 4th ஒன் பாருங்க. 2017ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்மா வெங்கட்ராமன் அவர்களுக்கு வழங்கியிருக்கு. 35th ஒன் பாருங்க. 2017ஆம் ஆண்டுக்கான இன்டர்நேஷனல் யோகா டேவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த். நமக்கே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 அன்னைக்கு தான் இன்டர்நேஷனல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. 36th ஒன் பாருங்க. ஜூலை முதல் தினத்தை தான் நம்ம வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஏன் இந்த நாளை நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுடைய செகண்ட் சிஎம்மும் அண்ட் ஒரு பிசிஷியனுமான பிதன் சந்திரா ராய் அவர்களை கௌரவிக்கும் விதமாக தான் நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 37th ஒன் பாருங்க. இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேவை என்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா ஜூலை 3rd. Thank you for watching this video. To support us, please subscribe our channel.